ஒரே நாளில் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்தா என் மனசு தாங்காது. ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்திருக்கு. அட என்னதாம்மா அப்படின்னா, தாமரையில் வந்து மொட்டு வச்சுருக்குதுங்க. குட்டியாக ஒரு மொட்டு வச்சுருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொன்றும் காமிக்கிறேன். நம்மளோட மினியேச்சர் அல்லி இது ரெகுலராக பூ வச்சுட்டே இருக்குது. ஒரு பூ 4 நாள் இருக்குது, அது தண்ணிக்குள்ளே போனோன்னே இன்னொரு பூ. அந்த மாதிரி பூ வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பன்னீர் ரோஸ்லேயே ஒரு பூ வச்சுருக்கு, பூ பூத்துருக்கு. அதை சுற்றி வந்து ஒரு 2 மொட்டு இருக்குது. நான் இதை கவனிக்கவே இல்லை, மொட்டு வச்சதையும் பார்க்கல. இன்றைக்கி மலரும் போது தான் பார்க்குறேன், ஐயோ இது என்னடா பூ வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பெரிய முல்லைப்பூ செடி இருந்துச்சு, இந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. சரி இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது, போகும்போது வரும்போது ஏதாவது பாம்பு பள்ளி போய் உள்ளே அடைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேரோடு தோண்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் வளர்ந்துச்சு, அதுக்கப்புறமும் தோண்டி போட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து நான் முல்லைப்பூ செடி இருந்தால் நல்லா இருக்குமே, ஸோ இருக்கும்போது அது தெரில, இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு முல்லைப்பூ செடி திரும்பியும் வளர்ந்து வந்திருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேர் வந்து நம்ம எத்தனை தடவை தோண்டி போட்டாலும் எப்படி தான் வளருதுன்னே தெரில, வளர்ந்து வந்திருக்குது. இனி இதை வந்து வெட்டி விடக்கூடாது, இதை இப்படியே இந்த இடத்துல வளர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் அமர் லில்லி வெயில் காலத்தில் வந்து பூ வைக்கும். ஆனால் இதுவும் அப்படி தான், எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் வந்து பூ வச்சுருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப 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 அழகாக இருக்குது. தம்பட்டை அவரை பாருங்கள் எப்படி காஞ்சி போச்சு. இந்த செடி காஞ்சி போனோன்னே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா எப்படி காய் கொடுத்துச்சு, எவ்வளோ காய் கொடுத்துச்சு, எவ்வளோ விதை கொடுத்துச்சு, இந்த ஒரு செடி இப்படி காஞ்சி போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி வீட்டை சுற்றி நிறைய செடி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், விதை எங்கேயோ விழுந்து 2-3 செடி வளர்ந்துருக்குது. இன்றைக்கி தான் இது எல்லாமே பார்த்தேன். ஏன்னா 2 நாளாக தோட்டத்தை சுற்றி பார்க்கல. இன்றைக்கி தான் சுற்றி பார்க்கும்போது இப்படியெல்லாம் அதிசயத்தை காமிச்சா என்ன சொல்கிறது. இது இங்கே ஒரு செடி வளர்ந்துருக்கு. அவுரி நான் விதையே போடலை. இது பாருங்கள், ஒரு மல்லிப்பூ செடியில் இங்கே ஒரு செடி, இந்த சைடு ஒன்று இருக்குது. இதை காணமே, அதைத்தான் நான் பறிச்சிட்டனோ. இங்கே ஒன்று இருந்துச்சு, 2 செடி இருந்துச்சு. அது மட்டும் தான் நான் பார்த்தேன், இது பார்க்கவே இல்லை. இப்போ இது வளர்ந்துருக்குது, நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், கோழிக்கொண்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தா தோட்டம் யாருக்காவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த மழை வந்தனால தான் இந்த அதிசயமெல்லாம். சொல்லவே வேணாம். நம்மளோட சங்குப்பூ எவ்வளோ பூ வச்சுருக்கு தெரியுங்களா? ஒவ்வொன்றுலையும் நிறைய பூ. இங்கே ஃபுல்லாமே ஒரு 3 செடி இருக்குது. 3 செடியும் பரவி பரவி புதர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாத்துலேயுமே சங்குப்பூ அத்தனை பூ வச்சுருக்குது. நம்மளோட நாவல் மரத்தில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நாட்டு நாவல் இது ஃபுல்லாமே 2 மரம் இருக்கும். 2 மரத்துலேயும் ஃபுல்லாக வந்து பூ இல்லை, இது மொக்கு அரும்பு விட்டுருக்கு. ஃபுல்லாமே அவ்வளோ அரும்பு விட்டுருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே இந்த சிவப்பு மார்னிங் க்ளோரியோட செடிகள் அவ்வளோ இருக்குது. நிறையா இருந்துச்சு, எங்கள் பாப்பா கொஞ்சம் பறித்து போட்டுட்டா. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே சிவப்பு மார்னிங் க்ளோரி. அவ்வளோ அழகாக இருக்குது. கடைசியாக இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் மடிப்பு தக்காளி. நல்லா மடிப்பு மடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், அப்படி தான் இருக்கும்.